என் குலதெய்வம் அங்காள ஈஸ்வரி அம்மனை வேண்டி வணங்கி, என்னை பெற்ற தாய் தந்தையை வணங்கி, இந்த உலகத்தின் ஆளும் நாயகர்களாக இருக்கக்கூடிய நவக்கிரக நாயகர்களை வணங்கி, சோதிடத்தின் தந்தை வரகாசுர முனிவர் பகவானை வணங்கி, சோதிட ஜாம்பவான்கள் அனைவரையும் வணங்கி, வேண்டி வணங்கி கேட்டுக்கொண்டு, உங்களிடத்திலே சந்திர பகவானை பற்றி ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். சந்திர பகவான் ஒரு தாய்க்காரகன், நீர்க்காரகர், அனைவரையும் நேசிக்கக்கூடியவர், அரவணைத்து செயல்படக்கூடியவர், அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர். அப்படிப்பட்ட சந்திர பகவான் எந்த இடங்களில் இருந்தால் நல்ல பலன்களை செய்வார், எந்தெந்த இடங்களில் சந்திர பகவான் இருக்கக்கூடாது என்பதை பற்றி இப்போது காண்போம். சந்திர பகவான் 6, 8, 12 ஆகிய மறைவு இடங்களில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவர் நல்பலன்கள் செய்வது, நல்ல பலன்களை செய்வது குறைவாக இருக்கும். அதே நேரம் சந்திர பகவான் பலம் குறையக்கூடாது. சந்திர பகவான் ரிஷபத்திலே உச்சமடைவார், விருச்சிகத்திலே நீசமடைவார். அந்த நீசமான நிலையிலே சந்திர பகவான் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த ஜாதகருக்கு சந்திர பகவான் நல்ல பலன்களை கொடுக்க முடியாது. அவர் தேய்வரையில் இருந்தால் கூட நல்ல பலன்களை செய்வார். சந்திர பகவான் 6, 8, 12 அந்த நீச வீடு வரை இருக்கக்கூடாது. அந்த நீச்சமான நிலையில் சந்திர பகவான் இருந்தாலும் அவரை சுபக்கிரகங்கள் பார்த்து விட்டால் நீசபங்க யோகம் கிடைத்துவிடும். அதன் மூலமும் நல்ல பலன்கள் ஜாதகர் அனுபவித்து விடுவார்கள். மற்ற எல்லா இடங்களிலும் சந்திர பகவான் இருக்கலாம். சந்திர பகவான் யாரையும் எதிரியாக நினைப்பதில்லை. ஆனால் மற்ற கிரகங்கள் தான் சந்திர பகவான் எதிரியாக நினைப்பார்கள். அந்த அளவு அனைவரையும் மேய்க்கக்கூடிய ஒரு கிரகம்தான் சந்திர பகவான். அதனால் சந்திர பகவான் எப்படி இருந்தால் என்ன பலன் என்பதை நாம் இப்போது தெரிந்து கொண்டோம். மற்றவற்றை அடுத்து ஒரு வீடியோவில் காண்போம். இதுவரையிலே உங்களோடு இந்த கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.